கிறிஷ பாத்துக்கிறவங்க ரோகிணிக்கு ஃபோன் பண்றாங்க. ரோகிணியும் ஃபோன் காலை அட்டன் பண்றாங்க. அவங்க சொல்றாங்க ரோகிணி கிட்ட, கிறிஷோட ஸ்கூல்ல இருந்து இன்னைக்கு ஃபோன் பண்ணாங்க. திரும்பவும் கிறிஷ் ரொம்ப அடம் பிடிக்கிறானா அப்படின்னு சொல்றாங்க. ரோகிணி அவனை போய் பார்த்து எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போய் கொஞ்ச நேரம் பேசு. ரோகிணி இதை கேட்ட உடனே ஃபோன் காலை வைக்கிறாங்க. கிறிஷ போய் பார்க்க போறாங்க. கிறிஷ அந்த ஹாஸ்டல்ல உள்ளவங்க கூட்டிட்டு வர்றாங்க வெளியே. மீனா யதார்த்தமா பாக்குறாங்க. அந்த நேரத்துல கிறிஷ ஒருத்தர் கூட்டிட்டு வர்றாரு. மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, என்ன கிறிஷ் மாதிரியே இருக்கு. மீனா கிறிஷ நோக்கி ஓடுறாங்க. யாரு கூட போறன்னு சத்தம் போட்டு சொல்றாங்க. கிறிஷ கூட்டிட்டு வந்தவரு கார்ல ஏத்தி விடுறாரு. கார்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கிறது ரோகிணி. கிறிஷ பார்த்த உடனே சிரிக்கிறாங்க. கிறிஷும் அம்மான்னு சொல்லிட்டு ரோகிணிய கட்டி பிடிச்சுக்கிறாங்க. மீனா கிறிஷ்னு சொல்லிக்கிட்டே ஓடியாராங்க. நாளை சந்திப்போம். ரோகிணி கிறிஷ பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. ரோகிணிக்கு ஃபோன் கால் வருது. பேசிட்டு மனோஜ் கிட்ட சந்தோஷமா கொடுக்கறாங்க. மனோஜ் போனை வாங்கி பேசுறாரு. மனோஜ் அவர் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு, நிச்சயமா வந்துடுறோம் ப்ரோ, அப்படியே வந்துருங்க ப்ரோ. மனோஜோட ஃப்ரெண்டு கார் டிரைவ் பண்ணிக்கிட்டே மனோஜ் கிட்ட சொல்றாரு, அட்ரஸ் அனுப்பி இருக்கேன் வந்துரு. மனோஜ் சொல்றாரு, நான் ஆல்ரெடி பாத்துட்டேன் ப்ரோ, அட்ரஸ் சொல்றேன் கரெக்டானு பாத்துக்கோங்க ப்ரோ. அறிவு போர்டிங் ஸ்கூல் தானே? மனோஜோட ஃப்ரெண்டு சொல்றாரு, அதான்யா கரெக்டா டயத்துக்கு வந்துடணும். மனோஜ் சொல்றாரு, சரி ப்ரோ சொல்லிட்டு மனோஜ் போன் காலை கட் பண்றாரு. ரோகிணி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, ஐயோ இங்கதானே கிறிஷ் படிக்கிறான். மனோஜ் அங்க கிறிஷ பாத்துட்டான்னா என்ன பண்றது? ரோகிணி அதிர்ச்சியில இருக்காங்க அந்த ஸ்கூலோட பேரை கேள்விப்பட்ட உடனே. நாளை சந்திப்போம்.